Dear student, இப்போ exercise number 3.3ல 7th sum பார்க்க போகிறோம். இந்த 7th sumல என்ன கேட்டிருக்காங்க? The taxi charges in a city comprise of the fixed charge of rupees 100 for 5 kilometers. அதாவது a taxi charges in a city comprise of the fixed charges of rupees 100 for 5 kilometers. அதாவது இப்போது நம்மளே ஒரு டாக்ஸியில் போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அப்படின்ட்டு அதில் ஒன்று போடுவாங்க. அதாவது ஒரு 5 கிலோமீட்டர், இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் நீ டாக்ஸியில் ஏறி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நீ போனீங்கனாவே உனக்கு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்ஸு ₹100. அதுக்கு அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ் போனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல உனக்கு சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ வாங்கிடுவாங்க? ₹100 வாங்கிடுவாங்க. அண்டு ₹16, அதாவது ₹16 per கிலோமீட்டர் ஃபார் எவ்ரி அடிஷ்னல் கிலோமீட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னா ₹100 உனக்கு வாங்கிடுவாங்க. அந்த 5 கிலோமீட்டருக்கு அடிஷ்னலாக அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எவ்வளோ வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 16 per கிலோமீட்டருக்கு 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த அமௌண்ட் பெய்டு அட் தி எண்ட் ஆஃப் த ட்ரிப் வாஸ் ₹740. இப்போ நம்ம டாக்ஸியில் ஏறி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம இறங்கிடுறோம், சரியா? அப்போ எண்ட் ஆஃப் த மொமெண்ட்டில் அந்த டாக்ஸிக்காரங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா ₹740. ஃபைன் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அப்போது அவங்க எவ்வளோ தூரத்துக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சிருக்காங்கோ, அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் அதோட அமௌண்ட்டு நமக்கு தெரியும், 740 அப்படின்ட்டு. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளாக வச்சுக்க போகிறோம். லெட் த டிஸ்டன்ஸ் ட்ராவலட் பி நமக்கு தெரியாது, ஸோ அதனால் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸு. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அதில், டாக்ஸி ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் ஃபார் 5 கிலோமீட்டர் ₹100. ஒரு 5 கிலோமீட்டர் நீ போனினாவே உனக்கு கண்டிப்பாக ₹100 வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இப்போது ஜஸ்ட் நம்ம இங்கே பாருங்கள், ஒரு டயக்ராம் இது ஜஸ்ட் உன்னோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், டாக்ஸியில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே டாக்ஸியில் ஏறுறேன், சரிங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் வந்து இறங்கிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டாக்ஸி ஓனருக்கு, அந்த டாக்ஸிக்காரங்களுக்கு வந்து நான் இறங்குறப்போ ₹740 வந்து கொடுத்துட்றேன். பட் ஆனால் என்னோடய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்கே ஏறி எங்கே இறங்குறனோ இதோட கிலோமீட்டர்ஸ் எனக்கு டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு தெரியல. பட் அதை நான் என்னென்னு வச்சுக்கலாம், டோட்டலாக எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? டோட்டல் கிலோமீட்டர்ஸ் நமக்கு தெரியலங்கிறதுனால எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். பட் ஆனால் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கான அமௌண்ட் வந்து 100 அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம போயிட்டோம், அதுக்கான அமௌண்ட் வந்து அவனே ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் வச்சுருப்பான். இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து ₹100. இப்போ அடிஷ்னலாக இந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறமா இந்த எண்டு வரைக்கும் அடிஷ்னலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ அடிஷ்னல் கிலோமீட்டர் நமக்கு தெரியாது. அப்போ நல்லா லிசன் பண்ணி இதில் ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு மட்டும் பாரு. டோட்டல் கிலோமீட்டர்ஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அந்த டோட்டலில் 5 கிலோமீட்டர்ஸ் வந்து இது வரைக்கும். இப்போ அடிஷ்னல் கிலோமீட்டருங்கிறது என்ன, இந்த 5 கிலோமீட்டர் போக மீதி உள்ளது தானே இந்த அடிஷ்னல் கிலோமீட்டர் அப்படிங்கிறது. அப்போ ரிமைனிங் தானே இது. ரிமைனிங் அப்படின்னாவே நம்ம மைனஸ் பண்ணுவோமா? எதில் மைனஸ் பண்ணுவோம்? டோட்டலில். இப்போ டோட்டலுங்கிறது எக்ஸு, டோட்டலுங்கிறது நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், டோட்டலுங்கிறது நமக்கு எக்ஸு, சரியா? அதில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம்? 5 கிலோமீட்டர்ஸ் போக ரிமைனிங் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதா? 5 கிலோமீட்டர்ஸ் போக அப்படின்னா -5. அப்போ இந்த அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு கிடைக்கும்? x-5 அப்படின்னு எழுதலாமா? இது 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் என்ன, x-5. இங்கே ஏன் இன்ட்டு 16 போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ், ஒவ்வொரு அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ்க்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ₹16. சொல்லுது புரியுதா? ஒவ்வொரு அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 16. ஸோ அதனால தான் இந்த அடிஷ்னல் கிலோமீட்டரோட 16 மல்டிப்ளை பண்ணுறோம். சொல்லுது புரியுதுங்களா? அப்போ x-5 இன்ட்டு 16 அப்படின்னு கிடச்சிரும். இதுலேருந்து இது வரைக்கும் ₹100. இதுலேருந்து இது வரைக்கும் x-5 இன்ட்டு 16. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்கோம்? நம்ம ₹740 அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். சொல்கிறது புரியுதா? அப்போ இது எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணலாம்? இந்த 5 கிலோமீட்டருக்கான அமௌண்ட்டு
ப்ளஸ்ஸு இந்த அடிஷ்னல் கிலோமீட்டருக்கான அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு நமக்கு தெரியாதுங்கிறதுனால ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு 16 ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன 740 அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த மொமெண்ட்டில் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் 740. இப்போது இதில் எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் நம்ம ஃபைன் பண்ணினாவே இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 100ங்கிறது அப்படி வச்சுக்கிங்க. ப்ளஸ்ஸு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது, வெளியில் என்ன இருக்குது அவுட் சைடில் 16 இருக்குது. அப்போ இந்த 16ங்கிறது இன்சைடில் உள்ள ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 16 இன்ட்டு எக்ஸ் என்ன கிடைக்கும் 16x. அடுத்தது இங்கே மைனஸு, ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் 16 தானே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 16 5 நமக்கு என்ன கிடைக்கும் 80 ஈக்குவல் டு 740. இந்த இடத்துல லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் கான்ஸ்டன்ட். இந்த 100ஐயும் அந்த மைனஸ் 80யும். இப்போ ப்ளஸ் 100 மைனஸ் 80 நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் 20 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 20 அப்படின்னு கிடைக்கும். இன்னொரு டேர்ம் நமக்கு என்ன இருக்குது ப்ளஸ் 16x அப்படின்னு இருக்குல்ல, அது அடுத்த ஸ்டெப்பில் வரும். ஈக்குவல் டு 740 அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து எங்கே இருக்குது 16 கூட இருக்குது. அப்போ 16xங்கிற டேர்மை நம்ம இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 20ங்கிறது இந்த சைடில் பிறப்பு மைனஸ் 20 அப்படின்னு மாறும். சரியா? இப்போ 740ல் 20 போயிடுச்சு அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் 720. ஏன்னா இங்கே சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது 16x ஈக்குவல் டு 720 அப்படின்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் இந்த 16 மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் தேவை. எக்ஸை நம்ம இங்கே வச்சுட்டு இந்த மல்டிப்ளேயில் உள்ள 16 இந்த சைடில் போகிறப்ப டிவைடில் மாறும். சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 720 டிவைடட் பை 16. இது நம்ம எந்த டேபிளால் கேன்சல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு 8 டேபிளால். 2 8s are 16. அடுத்து இதை கேன்சல் பண்ணுங்கள். 8 9s are 72. சாரி 9 8s are 72. both are same. இந்த 0ங்கிறது இங்கே போயிடும். சொல்கிறது புரியுதா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 90 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்குமா? அகைன் நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2. எத்தனை டைம்ஸ் வந்து இருக்கும் 45 2s நமக்கு என்னென்னு கிடைக்கும் 90. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 45 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ x ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர். அப்போது இந்த 5 கிலோமீட்டரோட அமௌண்ட்டையும் இந்த அடிஷ்னல் கிலோமீட்டரோட அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இந்த டோட்டல் அமௌண்ட்டு கூட ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டோட்டல் கிலோமீட்டர்ஸ் நமக்கு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? ஏன்னா இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கோம் கிலோமீட்டர்ஸ், டோட்டல் ட்ராவல்ட் பை. சொல்கிறது புரியுதா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை எக்ஸ் அப்படிங்கிறோட வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறியோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் தான் உன்னால் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு ஆல்ரெடி தெரியும். இது 5 கிலோமீட்டருக்கு, இது வந்து அடிஷ்னல் கிலோமீட்டருக்கான ஈக்குவேஷன், இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. சொல்கிறது புரியுதா? 5 கிலோமீட்டரோட அமௌண்ட்டு, அடிஷ்னல் கிலோமீட்டரோட அமௌண்ட்டை நம்ம ஈக்குவேஷனாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணால் தான் இந்த டோட்டல் அமௌண்ட்டு. சொல்கிறது புரியுதா? இதுலேருந்து தான் நம்ம கிலோமீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், டோட்டல் கிலோமீட்டர்ஸ். சொல்கிறது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்கள். 8th சம்மில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் 8th சம் பாருங்கள். தி ஜென்ரலைசேஷன் ஆஃப் த நம்பர் பேட்டர்ன். இது வந்து ஒரு சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ இந்த கமா கொடுத்துருந்தாவே அது ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 3, 6, 9, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போல் சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ 12 டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த 12 - 9 நமக்கு என்ன கிடைக்கும் 12ல் 9 போயிடுச்சுன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும் 3 அப்படின்னு கிடச்சிருமா? அடுத்து இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 9 - 6 நமக்கு என்னென்னு கிடைக்கும் அகைன் 3 தான் கிடைக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 6 - 3 நமக்கு என்னென்னு கிடைக்கும் 3. அப்போது இந்த சீக்வென்ஸில் ஒரு அடுத்தடுத்த நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 3 3 3ன்னு கிடச்சிட்டு போயிட்டே இருக்கா. அப்போ இந்த சீக்வென்ஸ் வந்து எதோட மல்டிப்ளேயர்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா 3யோட மல்டிப்ளேயர்ஸில் தான் போயிட்டே இருக்குது. இது எல்லா நம்பர்ஸுமே வந்து 3 டேபிளில். இப்போ 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are என்ன 6, 3 3s are என்ன 9.
இந்த சீரீஸில் தான் அது போயிட்டே இருக்கும். இதில் இந்த 3ங்கிறது வந்து இந்த 3 டைம்ஸ் அப்படிங்கிறது ஓகே. இதில் இந்த 1 2 3 அப்படிலாம் இந்த வந்துகிட்டே இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா n அப்படின்னு எடுத்துப்போம். சொல்கிறது புரியுதா? அப்போது இதை பார்த்தாவே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? 3 3 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வர்றதுனால 3 3 அப்படின்னு இதோட டிஃப்ரென்ஸ் 3 3 வர்றதுனால கண்டிப்பாக இதோட ஈக்குவேஷன் வந்து 3n. இதுதான் வந்து இதோட ஈக்குவேஷனோட ஆன்சராக இருக்கும். சாரி, இந்த சீக்வன்ஸோட ஆன்சராக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 9th ஒன் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் 3x + 5 = x + 9 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், 3x + 5 = x + 9. இதில் லைக் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு போ. அதை லைக் டேர்ம்ஸ்லாம் இங்கே ஒரு 3x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு. இந்த சைடில் ஆல்ரெடி 3x இருக்குது, இந்த +x இந்த சைடில் வந்தால் -xன்னு வந்துடும். இந்த சைடில் கான்ஸ்டன்ட் 9 இருக்குது, இந்த +5 அந்த சைடு போனால் -5 அப்படின்னு கிடச்சிரும். இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ் தானே, சப்ராக்ட் பண்ண போகிறோம். 3xல் 1x போயிடுச்சு, நமக்கு என்ன கிடைக்கும்? 2x = 9 - 5. 9ல் 5 போயிடுச்சு, மீது என்ன கிடைக்கும்? 4. அப்போ x = 4. இங்கே மல்டிப்ளேயில் 2 இங்கே போனாக்க டிவைடில் மாறிடும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x = 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் இந்த 10th சம் பாருங்கள். இந்த 10th சம்மில் the equation y + 1 = 0 is true only when y is. அதாவது இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூஸ் என்னவாக இருந்தால் ட்ரூவாக இருக்கும். அதாவது இந்த சைடில் =0, இந்த சைடும் நமக்கு 0வாக ஆகணும் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக என்ன வேல்யூஸ், இந்த 4 வேல்யூஸில் எந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த சைடில் வேல்யூஸ் 0 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன வரும்? இங்கே ஆல்ரெடி +1 அப்படின்ட்டுருக்கு. அப்போ இந்த +1க்கு ஆப்போசிட் நம்பர் எடுத்தால் தானே இது 0 ஆகும். அப்போ +1 அப்படின்னு இந்த ஒய்யோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? -1. சொல்கிறது புரியுதா? இப்போ y + 1 அப்படி = 0ன்னு இருக்குது. இந்த ஒய்க்கு பதிலாக -1 அப்படின்னு எடுத்தால் தான், இங்கே ஆல்ரெடி +1 இருக்குது, ரெண்டுத்து மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 0 = 0. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ ஒய்யோட வேல்யூஸ் என்னவா எடுத்தால் இங்கே 0 வரும், -1 எடுத்தால் தான் இங்கே 0 வரும். சொல்கிறது புரியுதா? ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.